இருந்த வண்ணமாக கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா இந்த நாளை தந்ததுக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் தகப்பனே ஏசப்பா, உம்முடைய வேதத்தில் உள்ள பொக்கிஷங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்களது கண்களை நீர் திறந்தருளும் ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, இந்த ஆராதனைக்கு இடையூறாக இருக்கிற அப்பா ஆண்டவரே ஏசப்பா, சோர்வுகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்ட தகப்பனே, நீர் மட்டுமே ஆண்டவரே ஏசப்பா வெளிப்படும்படியாக நாம மட்டுமே மகிமைப்படுறதுக்கு ஆண்டவரே ஏசப்பா, நீர் எல்லாருக்கூடையும் இடைப்படுங்க, பேசுங்க தகப்பனே. அடியாலை மறைத்து கொண்டு நீர் மட்டும் வெளிப்படுங்க தகப்பனே. உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி கொடுக்குறேன், நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவர் சிலுவையில் முதலாம் வார்த்தை மன்னிப்பை பற்றி நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக ஆண்டவர் கூறியது மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், இன்று நீ என்னுடன் கூட பரதீசில் இருப்பாய். லூக்கா 23 அதிகாரம் 43 பரதீசு அப்படின்னா என்னது? ஆபிரஹாமின் மடி அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க யாரெல்லாம் வாஞ்சிக்கிறோம்? நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வாஞ்சிக்கிறோம்? நான் நரகத்துக்கு போகணுன்னு சொல்லி யாராவது வாஞ்சிப்பாங்களா? யாருமே வாஞ்சிக்க மாட்டோம், அப்படி தானே? நம்ம சமையல் கட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது சின்னதாக கையில் சூடாக ஏதாவது பட்டாலே என்ன ஆகும்? நம்மளுக்கு வேதனையாக இருக்கும். ஐயோ பொத்துட்டே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? கஷ்டப்படுவோம். ஆனால் அக்கினி கந்தகம் எரியிற இடத்துல நம்மளை சத்ரு தூக்கி கொண்டு போடும்போது நம்ம உடலெல்லாம் வேகும், வலிக்கும். அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி யாருமே என்ன பண்ண மாட்டோம்? விரும்ப மாட்டோம். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? வாஞ்சையாக இருப்போம். அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கு முக்கியமான முதல் படி ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புன்னு ஒன்று இருக்கும்போது தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அது இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இயேசுவும் கல்லனும் அந்த இடத்துக்கு பரதீசுக்கு என்ன பண்ணாங்க? போனாங்க. அந்த கல்லனும் ஆண்டவரும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போது அந்த கல்லன் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறாங்க? உங்களுடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? கேட்குறாங்க. அப்போது ஏசப்பா அந்த கல்லனை என்ன பண்ணுறாரு? நீ இன்றைக்கு என்னோட கூட என்ன பண்ணுவ? பரதீசியில் இருப்ப அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க. அக்கிரமக்காரரில் ஒருவராக யார் எண்ணப்பட்டார்? நம்ம ஏசப்பா. அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்ட ஏசப்பா 2 கல்வர்களுக்கு மத்தியில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்க. மத்தேயு 27:44 அந்த கல்லனை என்ன பண்ணுறான்? ஆண்டவரை தூஷிக்கிறான். அதே மாதிரி மார்க் 15:32 அதே மாதிரி அவங்க கூட இருக்கிற சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? இயேசுவை தூஷிக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க. ஆனால் அது மத்தியிலையும் அந்த கல்லன் என்ன பண்ணான்? ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டான். இயேசப்பா என் மன்னிச்சிருங்க, உங்கள் கூட என்ன பண்ணுங்க? உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன அழைத்து கொண்டு போகன்னு சொல்லி என்ன பண்ணுறான்? அந்த கல்லன் வாஞ்சிக்கிறான். ஆனால் இன்னொரு கல்லன் வாஞ்சிக்கவே இல்லை. அவன் என்ன பண்ணுறான்? இன்னும் தூஷிக்கிறான். நீ கிறிஸ்து தானே, நீ கிறிஸ்துவாக இருந்தால் என்னையும் உன்னையும் நீ ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்? ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுற கஷ்டமான வார்த்தைகளை பேசுகிறான். அப்படிப்பட்ட கல்லானா நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. இந்த கல்லனை போல் ஆண்டவர்கிட்ட அந்த கல்லன் உணர்ந்தான். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் என்ன பண்ணாங்க? சொன்னாங்க. அப்போ மன்னிப்பு, ஆண்டவர் மன்னிக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு பக்கத்தில் தப்பு பண்ணி 2 பேரும் இருக்கிறாங்க. முதல் வார்த்தை ஆண்டவருடைய வாயிலிருந்து இவங்களை மன்னிங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போது ஆண்டவர் என்னையும் மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லி அவனோட சிந்தையில் என்ன வந்துச்சு? ஒரு சின்னதாக ஒரு தோணுச்சு. அப்போது இன்றைக்கும் நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? மன்னிப்பாங்க. நம்ம செய்கிற பாவங்களெல்லாம் மன்னிப்பாங்கன்னு சொல்லி நம்மளுக்கும் என்ன பண்ணணும்? தோணி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? வரணும். எல்லாரும் பரியாசம் பண்ணும்போது அந்த கல்லன் மட்டும் என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும்போது கேட்கும்போது அந்த மன்னிப்பு ஃபஸ்ட்டு அந்த மன்னிப்புங்கிற வார்த்தையின் மூலமாக புரிஞ்சுக்கிட்டான். ஆண்டவர் மன்னிப்பார் போல் அப்படின்னு சொல்லி தான் 2வது ஆண்டவர்கிட்ட நீ ராஜா, மெய்யான ராஜா, அவருக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குது, அந்த ராஜ்யத்துக்குள்ளே நானும் என்ன பண்ணணும்? பிரவேசிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணால் வாஞ்சிக்கும் போது தான் ஆண்டவரே என்னையும் நீங்கள் நினச்சிக்கோங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் அவனையும் என்ன பண்ணார்? கல்லனையும் குற்றவாளியையும்
இன்றைக்கி நம்மளும் யோசிப்போம், நான் பாவம் பண்ணிட்டேன், நான்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது, ஆண்டவர் என்னெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார், நான் பெரிய பாவி. நம்ம பிறக்கும் போதே பாவமாக தான் பிறந்தோம். யாருமே என்ன பண்ணல, பரிசுத்தவான்கள் கிடையாது. என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தால்னு சொல்லி சங்கீதக்காரன் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம பிறக்கும் போதே பாவத்துக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுறோம், பிறக்கிறோம். ஆனால் ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வரும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து பாவத்தை என்ன பண்ணுவார், கண்டித்து உணர்த்துவாராம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அந்த பாவம் பண்ணும்போது நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாராம், ஒவ்வொரு நிமிஷமும் கண்டித்து உணர்த்தும் பொழுது ஆண்டவர் கிருபையா முடிவு பரியந்தம் நம்மளை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துறதுக்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறாராம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரணும்னா என்ன பண்ணணும், ரட்சிக்கப்படணும். அந்த ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ளே வேணும். அந்த உடன் இருந்த கள்ளன் எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு இருந்த அந்த பக்கத்தில் இருக்கிற கள்ளன் என்ன பண்ணா, ஆண்டவரை வந்து பரியாசம் பண்ணும்போது மனம் திரும்பிய கள்ளன் என்ன பண்ணா, நீனே தப்பு பண்ணியிருக்க, ஆண்டவரை அவர் உண்மையுள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், ராஜா, அவர் ஒரு குற்றமும் பண்ணலைன்னு சொல்லி என்ன பண்ணா, அதட்டுனா. இன்றைக்கும் நம்மளும் நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தங்க தப்பு பண்ணுறாங்க, அவங்க பாவம் பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தும் பொழுது அவங்கள ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வழிநடத்துறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாக அருள் புரிவாங்க, ஞானத்தையும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன பண்ணா அப்படின்னா, அவனுடைய பாவத்தை ஒத்துக்கிட்டான். நான் பாவி தான் அப்படிங்கிறத என்ன பண்ணா, ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் மூணாவதாக என்ன பண்ணா அப்படின்னா, ஆண்டவர் குற்றமற்றவர் அப்படிங்கிறத என்ன பண்ணா, பிரஸ்தாபப்படுத்தினா. நம்ம குற்றம் பண்ணியிருக்கிறோம், ஆனால் அவர் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், பிரஸ்தாபப்படுத்தினா. அப்போ தான் ஆண்டவரே அவருக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குது அப்படின்னு சொல்லி, அவர் குற்றமற்றவர்னு சொல்லி கண்டிப்பாக நம்மளையும் அந்த ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போவாங்கன்னு சொல்லி என்ன பண்ணா, என்னை நினச்சிக்கோங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறான். அப்போ அவன் நினைத்தருளும், ரிமெம்பர், என்னை ஞாபகத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு சொல்கிறான். ரெண்டாவது அவனுக்குள்ள தாழ்மை இருக்குது. அடியேனை என்ன சொல்லி கூப்பிட்றான், அடியேனை நினைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், ஒரு தாழ்மையான ஜெபம் செய்கிறான். அதுக்கப்புறம் விசுவாசிக்கிறான், அவர் ஒரு ராஜா, அவர் மெய்யான கிறிஸ்து அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், விசுவாசிக்கிறான். ரட்சிப்புன்னா எங்கே கிடைக்கும், ரட்சிப்பு எங்கே கிடைக்கும், இந்த சபையில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ரட்சிப்பு இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, சகையு அத்தி மரத்தில் இருந்தான். அப்போது அந்த அத்தி மரத்தில் இருந்த அந்த மரத்தில் இருக்கிற சகையுவை பார்த்து ஆண்டவர் கீழே இறங்கி வா, உன்னோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல அவனுக்குள்ளே என்ன வந்துச்சு, ரட்சிப்பு வந்துச்சு. அதே மாதிரி கள்ளன் வந்து சிலுவை மரத்தில் என்ன பண்ணான், ரட்சிக்கப்பட்டான். அதே மாதிரி மேல் வெளியில் வந்து 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. கிணற்று பக்கத்தில் இருக்கிற சமாரியா ஸ்திரீ அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டாங்க. ஆற்றின் அருகே லீதியால் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. சவுல் ரோட்டில் என்ன பண்ணாங்க, விழுந்து என்னை துன்பப்படுத்துகிற கிறிஸ்து ஏசு நான் தான் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேசி அந்த இடத்துல அவனுக்கு என்ன பண்ணாங்க, ரட்சிப்பு கொடுத்தாங்க. அப்போ ரட்சிப்புங்கிறது ஒரு இடத்துல தான் கிடைக்கும்னு கிடையாது. ஆண்டவர் எல்லா இடத்துலையும் எல்லா பக்கமும் ரட்சிப்பை வந்து என்ன பண்ணுவாங்க, கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்வாங்க. ரட்சிப்புனா என்ன, நம்ம பாவத்தை உணர்ந்து அதை ஏசப்பா கிட்ட அறிக்கையிட்டு, ஏசப்பா என்னை உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா, நீங்கள் என்ன நடத்துங்க அப்படின்னு சொல்லி முழுமையாக ஆண்டவருடைய கையில் கொடுக்கறது தான் என்னது, நம்மளுடைய பாவத்தை உணர்றது தான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்போட முக்கியத்துவம் என்னது அப்படின்னா, ரட்சிக்கப்படாதவன், அதாவது மறுபடியும் பிறக்காதவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ன பண்ண மாட்டானா, பிரவேசிக்க முடியவே முடியாது. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும் அப்படின்னா ரட்சிப்புங்கிறது மிக மிக முக்கியம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லியிருக்குது, மறுபடியும் பிறக்காதவன் தேவனுடைய ராஜ்யத்தை காணவே முடியாதுன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி எபேசியர் 2:4 சொல்லியிருக்கு, ரட்சிப்பை குறித்து நம்ம கவலை இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளால் தப்பித்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி பைபிளில் இருக்குது. வெளிப்படுத்துதல் 10:15 ரட்சிக்கப்படாதவர்கள் அக்கினி கடலாகிய நரகத்தில் என்ன பண்ணப்படுவாங்களாம், தள்ளப்படவாங்கன்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் என்னெல்லாம் செஞ்சாங்க, யோவான் 3:16 அதிகாரத்தில் அவருடைய சொந்த குமாரனை என்ன பண்ணியிருக்காங்க, நமக்காக தந்திருக்காங்க. அதே மாதிரி ஏசாயா 53 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவரோட தழும்புகளால் நம்ம என்ன பண்ணுறோம், குணமாக்கப்படுறோம்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு வழிவகையை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மத்தேயு 26:28 நமது பாவத்திற்காக அவர் என்ன பண்ணியிருக்காரா, ரத்தம் சிந்திருக்காரு. அப்போ நம்ம செய்கிற பாவங்களுக்கு என்ன பண்ணலாம்,
அவருடைய இரத்தத்தால் கழுவி பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை நம்மளால் பெற முடியும். அடுத்ததாக ரட்சிப்பு பண்ணணும். ரட்சிப்பு நான் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நான் மனம் திரும்பணும். நான் பண்ணது பாவம் தான், என் பாவத்தை மன்னிச்சிருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். ரெண்டாவது பாவத்தை வெறுக்கணும். எனக்கு இப்போ ஒரு பாவம், இப்போ நம்ம டிவி பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா முதல்ல அதை வெறுக்கணும். நான் இனிமேல் டிவி பார்க்க மாட்டேன், அது மேலே வெறுப்பு வரணும். அது உங்கள் சுயமாக வெறுப்பு வராது. நீங்கள் எப்போ பாவத்தை மன்னிச்சு ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வாரீங்களோ அப்போ தான் அந்த பாவத்து மேலே வெறுப்பு வரும். சாதாரணமாக நான் டிவி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே சுயமாக சொல்லிகிட்டே இருந்தோன்னா நம்மளால் வெறுக்க முடியாது. மன்னிப்பு கேட்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டோன்னா நம்ம செய்யக்கூடாத, அதாவது நம்ம இதுதான் பாவம்னு தெரியும், அதை செய்ய முடியாமல் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தடுத்து நிறுத்துவாங்க. அதே மாதிரி தேவனுக்காக வாழ என்ன பண்ணணும்? நம்ம தீர்மானிக்கணும். நான் ஆண்டவருக்காக என்ன பண்ணுவேன்? வாழுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். இதே மாதிரி ரட்சிப்போட நிச்சயம் மூன்றது நம்ம ரட்சிப்பு படுறதுக்கு என்னன்னு சொன்னேன். இப்போ ரட்சிப்பின் நிச்சயம் நமக்குள்ளே வேணும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா, சாதாரணமாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். எனக்குள்ளே ஆண்டவர் இருக்காரு, அவருடைய இரத்தத்தால் நான் கழுவப்பட்டுட்டேன்னு சொல்லி விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது ஆண்டவருடைய ரத்தம் நமக்குள்ளே கிரியை செய்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? பரிசுத்தமாக்கப்பட்டு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நம்ம செய்கிற பாவங்களெல்லாம் அவர் கண்டித்து உணர்த்தும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்? பாவம் செய்யாமல் இருக்கலாம். இது என்னது? கடைசி காலம், அப்படி தானே? கடைசி காலத்தில் இப்போ நிறைய இடத்துல போர் நடந்துட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு இப்போவே அங்கே நடந்துட்டு இருக்க போர் நிமித்தமாகவே இப்போ கேஸ் பற்றாக்குறை வருது. இது நிமித்தமாக இது கடைசி காலம். ஆண்டவர் வாசல் அருகே வந்து விட்டார், வாசல் அருகே வந்துட்டார். சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் இது. இப்போவும் நம்ம ரட்சிப்பை பற்றி கவலையற்று இருந்தோமானால் நம்மளால் தப்பிக்க முடியாது. ஆண்டவர் வாசல் அருகே நிற்கிறார். நான் வந்துட்டு கடைசி எக்கால சத்தத்தை கேட்கணும். இனிமேதான் அந்த கேட்குறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். திருடனை போல் அவர் வருவார். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தமாக இருக்கணும். நம்ம இப்போ ஆயத்தமாக இருக்கிறோமா? யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் நம்ம கேள்விப்படுறோம். பஞ்சங்கள் வருது, கொள்ளை நோய்கள் வருது, எல்லாவற்றையும் கேட்குறோம். கடைசி சந்ததி நம்மளாக இருக்கலாம். அவ்வளோ ஆண்டவர் சொன்ன, வெளிப்படுத்துதல் சொன்ன எல்லா வார்த்தைகளும் நம்ம கண்ணு முன்னாடி என்னது? நிறைவேறிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் கண்ணை மூடலாமா? ஒரே நிமிஷம். ஆண்டவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய ரத்தத்தை சிந்துனாங்க. அப்படி ரத்தத்தை சிந்துன அந்த ஒவ்வொரு செட்டு ரத்தமும், இசப்பா என்னுடைய பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்கலாமா? இந்த புனித வெள்ளி அன்னைக்கு, இப்போ நீங்கள் எனக்காக நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டீங்க இசப்பா, கடைசி சொட்டு ரத்து வரை எனக்காக சிந்துனீங்க இசப்பா. அப்பா என்னுடைய பாவங்களை, குற்றங்களை, குறைகளை நீங்கள் எனக்கு மன்னிங்க இசப்பா. கல்லணை போல தகப்பனே இசப்பா, நானும் உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கணும் இசப்பா. கடைசி காலம் அப்பா, நீர் வருகிற நேரம் தகப்பனே இசப்பா. இந்த நிமிஷமும் நாங்கள் ரட்சிப்பை பற்றி கவலைப்படாமல் இருந்தோமானால் அப்பா நாங்கள் தப்பித்து கொள்ளவே முடியாதே தகப்பனே. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கணும் தகப்பனே இசப்பா. கிருபையாய் ஆண்டவரே இசப்பா, உங்களுடைய ரத்தத்தால் அப்பா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தகப்பனே இசப்பா, உங்களுடைய ரத்தத்தால் எனக்கு கழுவி சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லலாமா? நான் பண்ணுற ஒவ்வொரு பாவங்களையும் தகப்பனே இசப்பா எனக்கு மன்னிச்சு திரும்ப அந்த பாவங்களை வெறுக்கிறதுக்கு நீங்கள் ஆண்டவரே இசப்பா எனக்குள்ளே வாங்கன்னு சொல்லலாமா? உங்களை ஆண்டவருக்குள்ளே விட்டு கொடுக்கலாமா? இசப்பா என்னை நான் உங்களுக்கு விட்டு கொடுக்குறேன் இசப்பா, நீர் எனக்குள்ளே நீர் வாசம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவர் இங்கே வாசம் பண்ணுகிறார். நம்மளுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நீங்கள் என்ன ஜெபிக்கிறீங்க, நீ என் பொண்ணு என்ன பண்ணுறா, என் பையன் என்ன பண்ணுறான்னு சொல்லி என்கிட்ட வந்துருவாளான்னு சொல்லி உங்கள் பக்கத்தில் தான் நின்று உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்காவது நீ மனம் திரும்புறியா, என் கூட பரலோக ராஜ்யத்துக்கு நீ வந்துடுறியான்னு சொல்லி உங்ககிட்ட நின்று கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. உனக்காக தானே நான் ரத்தம் சிந்தினேன், உனக்காக தானே நான் ரத்தம் சிந்தினேன். உன்னுடைய பாவங்களெல்லாம் வெறுத்து என்கிட்ட என் சிலுவை எடுத்து கொண்டு வா. சிம்பிள் வேலை தான், சிம்பிள் வேலை தான். ஆண்டவர் நிறைய வேலை செய்ய சொல்லலாம் உங்களை. சிம்பிளாக என்னோட சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வா, இதை ஒன்று மட்டும்தான் சொல்கிறாங்க. என் பாவத்தை உங்களுடைய ரத்தத்தால் கழுவுங்க இசப்பா, என்னை முழுவதும் உங்கள் கரத்துக்குள்ளே நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் இந்த நிமிஷமே உங்களை கரம் படிப்பார், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவாங்க. தீமையான காரியங்களெல்லாம் நான் வெறுக்கிறேன் இசப்பா, எனக்குள்ளே நீ ஆண்டவர் இசப்பா நீங்கள் வாங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஆண்டவர் வருவாங்க. உங்கள் ஒவ்வொருத்தர் உள்ளங்களையும் ஆண்டவர் இப்போ பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போவாது என் பொண்ணு என்கிட்ட வருவாளா, இப்போவாது என்கிட்ட வருவாங்களா அப்படின்னு சொல்லி உங்கள் பக்கத்தில் நின்று உங்கள் வாயிலேருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒப்பு கொடுப்பீங்களா?
ஏசப்பா நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா? உடைய ரத்தத்தால் கழுவுங்க ஏசப்பா, கல்லணை போல அப்பா என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி கெஞ்சுவீங்களா? ஏசப்பா உடைய ரத்தத்தால் அப்பா எங்களை சுத்திகரித்த நன்மைக்காக நன்றி தகப்பனே ஏசப்பா. நீர் ஆண்டவரே ஏசப்பா மீதியான வேலை முழுவதும் பொறுப்படுத்திக்கொள்ள மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே.